இன்றைக்கு கடவுளை வைத்து காசு சம்பாதிப்பது எப்படி? கடவுள் தந்தை பெரியார் சொன்னார், கடவுள் என்பது இல்லை. கடவுள் என்பவர் கற்பிப்பவன் முட்டாள் என்று சொல்றார். ஆனால் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கடவுள் சொல்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டால் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. பூசாரிகள் உட்பட அனைவரும் நோயாளிகள் ஆங்கில மருத்துவத்தை தான் அதிகமாக நாடி போகிறாங்க. ஆதி காலத்தில் தமிழர்கள் கண்டுபிடித்த சித்த வைத்தியம், பச்சிலை வைத்தியமெல்லாம் ஓரளவுக்கு தீர்வு இருந்தது. இப்போது உடனடி தீர்வாக ஆங்கில வைத்தியத்துக்கு செல்கிறார்கள். நான் பல்வேறு தமிழர்கள் கண்டுபிடித்த அறிவியலை பார்த்து அனுபவித்து அதனுடைய ரசாயன மாற்றங்களை தெரிந்து கொண்டு சொல்கிறேன். முருகன் கண்டுபிடித்தது தான் யோகா, தமிழன் கண்டுபிடித்து தான் யோகா என்று சொல்லி வருகின்றேன். ஏமாந்து யோகாவை எல்லோருமே மறக்க செய்து விட்டார்கள். அதற்கு காரணம், கடவுள் என்பதை ஒரு அரக்கன், முருகன் என்பவன் அரக்கனை கொண்டான். அதுக்கு ஒரு விழா எடுத்து அது மாதிரிலாம் திசை திருப்பி வேறு வேறு வழியில் கொண்டு போயிட்டாங்க. மனிதர்களை ஆரோக்கியமாக இல்லாமல் நோய்வாய்ப்படுவதற்கு கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்றி வாழ்வதற்கு சில கூட்டம் முயற்சித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஏமாந்த தமிழர்கள், ஏமாந்த மனிதர்கள், இந்துக்கள் அதிகமாக ஏமாந்திருக்கிறார்கள். கடவுளின் பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டு மண்படாமல் உணவு உட்கொண்டு பிறரை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மாட்டு மாமிசம் உலகமெல்லாம் சாப்பிடுகிறது, அது சாப்பிடக்கூடாது என்று தடுக்கிறார்கள். ஆனால் மாட்டு மாமிசத்தை வேறு நாட்டுக்கு அனுப்பி லாபம் சம்பாதிக்கிறார்கள். இப்படி தான் நம் நாட்டில் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் நான் யோகாவை பல்வேறு விதமாக சொல்லி வருகின்றேன், உண்மையாக சொல்லி வருகின்றேன். கேட்டு ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னுடைய ஆலோசனை கேட்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இறைவனைத்து எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்றால், ஒரு குறி சொல்ல இடத்துல குறி சொல்கிறார்கள். அவன் ஒரு மந்திரம் தந்திரம் கற்றுக்கிறாங்க. அந்திரம் கட்டுறான். அப்போ என்ன சொல்கிறான், இந்த அந்தரம் உனக்கு படிக்க வேண்டும் என்றால் நீ தீட்டு தொடுக்கலாத பொம்பளைக்கிட்ட இருக்கணும். தீட்டு பொம்பளைக்கிட்ட பேசினா அது படிக்காது. அப்புறம் கீழ் ஜாதிக்காரங்கிட்ட பேசினா படிக்காது. இப்படியெல்லாம் தீயவை புகுத்தி கடவுள் பேரை சொல்லி வாழ்கிறாங்க. நமக்கு நோய்வாய்ப்பட்டால் மருத்துவமனைக்கு போய் ஊசி போட்டுக்கிறோம், மாத்திரை சாப்பிட்டுக்கிறோம். அது விட்டுட்டு அது சரியாகலைனாக்கா மந்திரம் போயிட்டு கேட்டு ஆலோசனை கேட்டு அங்கே தவறான பாதையில் வழிநடத்துகிறார்கள். தனியார் மருத்துவமனை என்ன சொல்கிறாங்க, எங்கேயுமே மருத்துவர்கள் நியாயமாக பேசுகிறாங்க, காசு அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்தால் பாவம் தீர்ந்துடும், புண்ணியம் தீர்ந்துடும், நல்லது நடக்கும், கடவுளுக்கும் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நிலைமையும் நடக்கிறதில்ல. நான் நூற்றுக்கணக்கான மனிதர்களை பார்த்து விட்டேன். கடவுளை கும்பிட்டா குழந்தை பிறக்கிறதில்ல. கருவுற்றல் மருத்துவமனைக்கு போயிட்டு தான் நிறைய பேர் இப்போது குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆண்மையை குறைத்து விட்டார்கள்.
மார்க்கண்ட பையன் என்று தமிழர்கள் சிவலிங்கத்தை கட்டுப்படுத்தி வாழ அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை மடைமாற்றி மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடித்தால் யமனுக்கு பயப்படாமல் இருக்கலாம் என்று ஒரு தவறான வழிநடத்தில் சொல்லி ஏமாற்றிவிட்டார்கள். மார்க்கண்ட பையன் என்றால் 7 வயதிலே உயிரணுக்கள் சுரக்கிறது. 7 வயதிலே உயிரணுக்கள் சுரக்கிறது என்று ஆங்கில மருத்துவர்கள் ஆராய்ச்சி சொல்கிறார்கள். 16 வயதிலே மாரை காணும் இளைஞன் என்ன செய்வான்? தவறான கைப்பழக்கத்தில் அல்லது கனவு கடிதம் போன்றவற்றை ஈடுபட்டு தன் உடலை கெடுத்துக்கொண்டு விரைவில் சாவதற்கு மரணமடைவதற்கான வழிவகை செய்யும் என்பதை நீ சிவலிங்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும், யமனை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியும் என்று சொன்ன மார்க்கண்ட பையன் சிவலிங்கத்தை கட்டுப்படுத்தி வாழு என்று சொன்னதை மார்க்கண்ட ஐயன் சிவலிங்கத்தை கட்டுப்பிடித்து வேண்டினால் யமன் உனக்கு என்று 16 வயதே கொடுப்பான் என்று, சிவன் என்றும் 16 வயதே வாழ வைப்பான் என்று ஏமாற்றி கதையை மாற்றிவிட்டார்கள். தோழர்களே, இறைவன் என்பது இயற்கை காற்று என்பது விஷக்காற்று இருக்கிறது, தூய காற்று இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது. பகலில் மரங்கள் உயிர்காற்று அதிகமாக வெளிவிடுகிறது. இரவில் அதே மரங்கள் கெட்ட காற்று கரியமில வாயுவை வெளிவிடுகிறது. அது இரவில் அடர்ந்த தோட்டத்தில் நடந்து போனால் நமக்கு மூச்சடைக்கும். அதுதான் பேய் பிசாசி அமுச்சிவிடும் என்பதை சொல்லி பயமுறுத்துகிறார்கள். அங்கே ஒரு கடவுள் சிலையை வைத்துவிட்டால் அந்த சிலை அந்த பேய் பிசாசை மிரட்டுகிறது என்று நம்பிக்கை ஊட்டிவிட்டார்கள். அது அப்படி அல்ல. அந்த கரியமில வாயுவை நாம் சுவாசித்து கொண்டு நடந்து சென்றால் நாம் தைரியம் வேண்டும். தைரியம் வந்துவிட்டால் கரியமில வாயுவை நாம் சுவாசித்து கொண்டு வேகமாக நடந்து சென்றுவிட்டு அந்த இடத்தை கடந்து விட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பேய் இருக்குது, பிசாசு இருக்குது என்று பயந்து போனால் நாம் அந்த இடத்தை கடக்க முடியாது. பேய் இருக்குது என்று பயந்துவிட்டால் அங்கே கூட மாரடைப்பு சாவறதுக்கு வழிவகுக்கும். அதனால் கடவுள் இருக்கிற என்று மூட நம்பிக்கையில் போகாமல் நம்ம தெளிவாக பகுத்தறிந்து பார்த்து வாழ வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் என்று வீணாக ஏமாறாதீர்கள். தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியல் அதில் ஒன்று மார்க்கண்ட பையன் சிவலிங்கத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான். என்றும் 16 வயதாக இருப்பான். மார்க்கண்டேயன் என்றும் 16 இருப்பான் என்பதற்கு அதுதான் அர்த்தம். அவன் ஆண்மை வீரியமாக இருந்து விந்து விடாமல் வாழ்ந்தால் என்றும் 16 வயது போல் இருப்பான் என்பதுதான் உண்மை. இனியும் இளைஞர்கள் 16 வயது ஆனாக்க உங்களுடைய சிவலிங்கம் என்பது ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் தான் சிவலிங்கம். சிவம் என்பது நம்ம உடம்பு தான் சிவம். ஓம் நம சிவாய என்பது 9 கிரகங்களான நம்ம உடம்பு என்பது தான் ஓம் நம சிவாயா. ஓம் என்பது 9, நம சிவாயா என்பது நம்ம ஜீவனாகக்கூடியது. 9 கிரகங்களான நம்ம உடம்பு என்பது தான் உண்மை. இதை கேட்டு ஆரோக்கியமாக வாழ ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.